குழந்தைங்க சம்மர்ல லீவ்ல இருந்தாலே எதனா ஸ்வீட் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஈஸியா வர்றது கேசரியும் இந்த குலோப் ஜாமுன் தான். இந்த குலோப் ஜாமுன்ல ரொம்ப முக்கியமானது வெடிப்பே இல்லாம செஞ்சாதான் வந்து பார்க்கவும் சூப்பரா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். அதுதான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன். இதுக்கு நான் ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்டா நல்லா மெதுவா வந்ததுக்கு அப்புறம் ஒரு துணி போட்டு மூடி தனி 5 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்ப கடாயில 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1/2 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள், 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி ஜீராவை தனி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் போல நெய் சேர்த்து நெய்யை நல்லா உருக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா பிசைஞ்சு அதை வந்து நல்லா பால்ஸா வந்து திரட்டி எடுத்துக்கிட்டேன். பால்ஸ் வந்து வெடிப்பு விடாம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருக்கணும். கடாயில எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த பால்ஸ் அதுல போட்ட உடனே வந்து சிம்ல வச்சிடணும். சிம்லயே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும். அது வரைக்கும் நீங்க வேக விட்டா தான் வந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெடிப்பும் வெளியில வராது. இப்ப கொஞ்சம் சூடா இருக்கிற அந்த ஜீராவுல நம்ம செஞ்சு வச்சிருந்த பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பரிமாறினா சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு ஜூசியா இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.